வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. சொல்லு ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன். ஆனாலும் உங்க ஃபேமிலி இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது. என்ன சொல்ற? புரியலையே. கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் பணம் கொட்டி கடந்தாலும் அதெல்லாம் தலையில ஏத்திக்காம கோவில்ல ஜனங்களோட ஜனங்களா அன்னதானம் வாங்க நின்னுட்டு இருக்காங்களே, அத சொன்ன. என்னடி சொல்ற? கௌதம் இலக்கியா இப்ப எங்க இருக்காங்க? நம்ம ஜீவா நகர் அம்மன் கோயிலுக்கு வந்தேன். அங்க பார்த்தா கௌதமும் இலக்கியாவும் அன்னதானம் வாங்க லைன்ல நிக்கறாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவங்க இப்ப பணக்காரங்க இல்லடி. சோத்துக்கே வழி இல்லாத அன்னாடம் காட்சிங்க. சாப்பாடு வாங்க காசு இல்லாம தான் அன்னதானம் வாங்க கையேந்தி நிக்கறாங்க. என்னடி ஆச்சு? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்டி, அவங்க இத்தனை நாளா வசதியா வாழ்ந்ததெல்லாம் எங்க காசுல. நாங்க இப்ப கேஸ போட்டு சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு அவங்கள துரத்திட்டோம். அப்படியா? என்னால நம்பவே முடியலடி. ஏய், எனக்காக ஒண்ணு பண்றியா? அவங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடுறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புறியா ப்ளீஸ்? சரிடி. உடனே அனுப்பு. ஓகேடி. கார்த்திக், சீக்கிரம் வாங்க. கார்த்திக், சீக்கிரம் வாங்க. என்ன பண்றீங்க கார்த்திக்? வாங்க. என்னாச்சு? எது கூப்பிட்ட? ஐயோ, இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? கொஞ்ச நேரத்துல ஒரு சூப்பர் வீடியோ வரும். அத பார்த்தா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. கொஞ்சம் பொறுங்க, பொறுமையா இருங்க. அழாத, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடு. அத்தை சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க. என்ன கௌதம் இது? நானே இந்த கோவில்ல என் கையால எவ்வளவு தடவை அன்னதானம் பண்ணிருக்கேன் தெரியுமா? எல்லாரும் அந்த பிரசாதத்தை சாப்பிடும் போது அவ்வளவு திருப்தியா இருப்பாங்க. அத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இப்படி அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌதம். அத்தை அழாதீங்க. அத்தை அழாதீங்க ஜானகி. கௌதம், ஒரே ஒரு நாள்ல நம்ம நிலைமை இப்படி மாறிடுச்சேப்பா. ஜானு, ஃபீல் பண்ணாத. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னை அழைக்கிறதுக்கு எஸ்எஸ்கே செஞ்ச சதியில தான் நீங்களும் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க. நீ இதை சாப்பிட வேணாம், நான் போய் ஹோட்டல்ல உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கௌதம் இருங்க. நமக்கு இருக்கிற வேதனைக்காக சாமி பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வரதா செய்யும். அதுக்காக இப்படி மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது. இதுவும் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அத தலை குனிஞ்சு ஏத்துக்கிறது தான் நம்மள பக்குவப்படுத்தும். இதையே நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். கௌதம், என்னப்பா, இந்த கோவில நாம எத்தனை வருஷமா அன்னதானம் பண்ணிருக்கோம். அப்படி பண்ணி கூட அந்த கடவுள் நமக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்திருக்காரே. அந்த ஆதங்கத்துல தான்ப்பா இப்படி எல்லாம் பேசிட்டேன். கொடு, சாப்பாட கூட நான் சாப்பிடுறேன். ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்னு ரூம்ல இருந்தவன அவசரமா கூப்பிட்ட. இப்போ என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற? இருங்க, வீடியோ இப்ப வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. அம்மா, இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல இலக்கியா, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிடுங்கம்மா. இந்தாங்க.
வந்துருச்சு வந்துருச்சு. வீடியோல அப்படி என்னதான் இருக்கு அஞ்சலி? கௌதம் இலக்கியாவ வீட்டை விட்டு துரத்தணும்ல, அவங்க சோத்துக்கே வழி இல்லாம கோவில்ல போடுற அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். அந்த கண்கொள்ளா காட்சியை அவ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. இருங்க காட்டுறேன், பாருங்க. பாத்தீங்களா கார்த்திக்? வேணும், நல்லா வேணும், நல்லா அனுபவிக்கட்டும். அந்த சர்வன்ட் ரேவதியும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டாளா? செமையான கூட்டணி தான். நம்மள வீட்டு விட்டு அனுப்புனாங்கல்ல, அதுக்குதான் இந்த மாதிரி பிச்சை எடுத்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஐயோ, இத வீடியோல பாக்கிறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, நேர்ல பாத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். கார்த்திக், அத்தைக்கு இதெல்லாம் தேவையா? பாருங்க, பேசாம நம்ம கூடயே இருந்திருக்கலாம்ல. அவங்க கூட போய் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? ஏ அஞ்சலி, அண்ணி போனதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு புருஷன்கிட்ட நடிக்கிறியா? நீ சரியான கிரிமினல் தாண்டி. உன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாவை நாமளா போக சொன்னோம். நான் வேணான்னு சொல்ல அவங்களாதான் அடம் பிடிச்சி வீட்டை விட்டு போனாங்க. போனதுக்கு தான் இப்படி கஷ்டப்படுறாங்க. பெத்த பையனை விட தத்து பையன் தான் அவங்களுக்கு பெருசா போயிட்டான். இங்க இருந்திருந்தா அத்தையை நான் ராணி மாதிரி வச்சு பாத்திருந்திருப்பேன். பாருங்க, அவங்க அத்தையை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. ஓ, தனக்குன்னு யாருமே இல்லாததுனால கௌதம் அம்மா கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அது புரியாம அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி போய் கஷ்டப்படுறாங்க. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு இப்ப புரியும். இப்படி சாப்பாட்டுக்கு கோயில் கோயிலா ஏறி அன்னதானத்துக்கு அலையறாங்கன்னா அவங்க கிட்ட காசு சுத்தமா இல்லைன்னு தான் அர்த்தம். எப்படி இருக்கும்? நாங்க தான் கௌதமோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டோமே. வெளியே போய் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பணத்துக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன். போன அன்னைக்கே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்கள இந்த கோலத்துல பாக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இப்பதான் கிடைச்சிருக்கு. ஏய் அஞ்சலி, சும்மா கஷ்டப்பட்டேன்னு நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. கௌதம் இலக்கியாவோட இந்த நிலைமைக்கு நானும் தானே காரணம். போலி பத்திரத்தை ஒரிஜினல் ஆக்குனதுல இருந்து கோர்ட் நோட்டீஸ் வீட்டுக்கு வராம பண்ணது வரைக்கும் நானும் நிறைய வேலை பார்த்திருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, என் முதுகுல குத்துனது என் பையனாவே இருந்தாலும் நான் இரக்கம் காட்ட மாட்டேங்கிறதுக்கு கௌதமே ஒரு உதாரணம். அப்புறம் மத்தவங்க என்னை எதிர்த்தா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். ஆண்டி, என்னையே மறைமுகமா தாக்குறீங்களா? இருங்க, உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். ஆமா அத்தை, வாங்க அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. அஞ்சலி, அஞ்சலி இங்க வா. ஏன் என்னங்க? வா, இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. அம்மா வந்திருக்காங்க. அஞ்சலி மாப்ள, வாழ்க்கையில இன்னைக்குதான் என் பொண்ணோட முகத்துல முழு சந்தோஷத்தை பாக்குறேன். மாப்ள, என் பொண்ண கல்யாணம் பண்ண யோகம்தான் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இல்லன்னா நீங்க காலம் முழுக்க அந்த கௌதம் இலக்கியா கிட்ட கைய கட்டியே வாழ்ந்திருப்பீங்க. ஆமாத்த, அஞ்சலி சரியான நேரத்துல நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு எனக்கு புரிய வைக்காம இருந்திருந்தா நான் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருந்திருப்பேன். அஞ்சலி எனக்கு வைஃப் மட்டும் இல்ல, எனக்கு கிடைச்ச வரம். சிந்தாமணி எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? என்னம்மா சூட்கேஸ்லாம் கொண்டு வந்திருக்க? அம்மா, அத்தை என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுமா, ஏன் அழற? உங்க அப்பா என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாருடி.
வீட்டை விட்டு துரத்திட்டாரா? எதுக்காக உன்னை அடிச்சாரு? கௌதம் இலக்கியாவ நீ வீட்டை விட்டு துரத்திட்டதா சொன்னத நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரு என் கண்ணத்துல அரைஞ்சு உடனே போய் மாப்பிள்ளைக்கும் அஞ்சலிக்கும் புத்தி சொல்லி திரும்ப அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. இல்லன்னா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு என்ன விரட்டிட்டாருடி. மாமாவுக்கு என்னாச்சு? அவரோட பொண்ணும் மருமகனும் போராடி சொத்தை மீட்டிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏமாத்தக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் திருந்தவே மாட்டாரா அத்தை? எப்படி திருந்துவாரு? இலக்கியம் அந்த அளவுக்கு எங்க அப்பா கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிட்டாலே. நீங்க இத்தனை நாளா வீட்டை விட்டு வெளியில கடந்ததை பத்தி கவலைப்படாத அந்த மனுஷன் அவர் தங்கச்சி பொண்ணும் மருமகனும் ஒரு நாள் வெளியில போனதை கூட தாங்கிக்க முடியாம பொண்டாட்டின்னு கூட பார்க்காம என்ன அடிச்சு துரத்திட்டாரு மாப்ள. இனிமே நாங்க போகணும்னா நீங்க 2 பேரும் கௌதம் இலக்கியா கால்ல விழுந்து அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லணுமா? என்ன அவர் வீட்டுக்குள்ள விடலனாலும் பரவாயில்ல மாப்ள, ஆனா நான் உங்ககிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். அப்போ நீ தங்கறதுக்கு எங்க தான் போவ சிந்தாமணி? அதான் எனக்கும் தெரியல. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண போய் இப்ப நான் தெருவுல நிக்கிறேன். நீ ஏமா தெருவுல நிக்கணும்? நீ எங்க வீட்ல எங்கேயே தங்கிக்கோ. சிந்தாமணி இங்க தங்கறதுக்கு விடக்கூடாதே. அஞ்சலி இப்பவே என்ன சேண்டிக்கிட்டு இருக்கா. இதுல இவ அம்மாவும் சேர்ந்துட்டா ஓவரா ஆட்டம் போடுவாளுங்களே. கார்த்திக், ஏன் பேசாம இருக்கீங்க? இங்கே இருங்கன்னு சொல்லுங்க. ஆமா அத்தை, அஞ்சலி சொல்ற மாதிரி நீங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம். சிந்தாமணி இங்க தங்கறத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு சம்மந்தி இன்னொரு சம்மந்தி வீட்டுல தங்கறது அவ்வளவா நல்லதுக்கு இல்ல. அது முறையாவும் இருக்காது. அப்புறம் ஊர்ல எல்லாரும் சிந்தாமணி வாழறதுக்கு வழி இல்லாம சம்மந்தி வீட்டுல வந்து டேரா போட்டிருக்கான்னு கிண்டலா பேசுவாங்க. இல்லையா சிந்தாமணி? அது பாத்தியா, உங்க அம்மாவே இங்க தங்கறதுக்கு தயங்குறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நான் தானே என் அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும். அதுக்குள்ள நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு அஞ்சலி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே சிந்தாமணியை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உங்க அம்மாவை வீட்டுல விட்டுட்டு வரேன். ஓகேவா? வா போலாம். இல்ல அது வந்து வான்னு சொல்றேன்ல. அஞ்சலி ஆண்டி விடுங்க. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் அப்பா எங்க அம்மாவை வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. அம்மா நீ இங்கே தங்கிக்கோமா. அஞ்சலி, அதெல்லாம் சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? என் அம்மா இங்க தங்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கார்த்திக், நீங்க உள்ள வாங்க. எங்க? வாங்க வாங்க சொல்றேன். வாங்க. அஞ்சலி, ஏய் அஞ்சலி, வாங்க, கார்த்திக். என்ன பண்ற? இங்க பாரு, நான் நல்லதுதான் பண்றேன். அது உன் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அஞ்சலி, என்ன விஷயம்? எதுக்கு என்ன இப்ப தனியா கூட்டு வந்த? இப்ப எதுக்கு பைரவி ஆண்டி என் அம்மாவை இங்க தங்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க? இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், அவங்க ஏதோ சொல்றாங்க, அதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்றது? அப்பா அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப அவங்க எங்க தான் போவாங்க? என்ன விட்டா என் அம்மாவுக்கு வேற யாரு இருக்கா? அவங்க இங்க இருந்தா அந்த பைரவி ஆண்டி ஏன் கோச்சுக்கிறாங்க? அதுக்கு இல்ல அஞ்சலி, சம்பந்தி வீட்டுல இருக்கிறது அத்தைக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அப்போ நீங்க எங்க அம்மாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? அத்தை இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பைரவி அத்தை தான் ஏதோ சொல்றாங்க. அவங்க உங்க மாமியார். அவங்கள நீங்க நிச்சயம் பாசமா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நடுவுல இந்த பைரவி ஆண்டி எதுக்கு வரணும்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ என் அப்பா, இலக்கியா, கௌதம், உங்க அம்மான்னு எல்லாரும் எதிர்த்தப்போ நமக்கு நம்ம குடும்பத்துல ஆதரவு தந்த ஒரே ஜீவன் அது என் அம்மா தான். அவங்கள வெளியில போங்கன்னு சொல்றது முறையா? புருஷனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போவாம வேற எங்க போவாங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். அதோட நம்ம வீட்டை விட்டு போய் தனி மரமா நின்னு எஸ்எஸ்கே அப்பா வீட்டுல தங்கி அவங்க உதவியோட போராடி கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை மீட்டுட்டு இங்க வந்திருக்கோம். ஆனா இந்த பைரவி ஆண்டி என்ன பண்ணாங்க? சும்மா 2 உதவியை பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை, நம்ம சந்தோஷம். இதுல யாரும் உள்ள வரக்கூடாது. கரெக்ட் தான்.
தயவு செஞ்சு பைரவி ஆண்டி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க முதல்ல கௌதம் தான் தன்னோட புள்ள பிசினஸ் வாரிசுன்னு சொல்லி பீத்திட்டு இருந்தாங்கல்ல, உங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப கௌதம் தன்னோட முதுகுல குத்துனதும் உங்க பக்கம் வந்துட்டாங்க. நாளைக்கே கௌதம் வந்து என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு அவங்க கிட்ட கெஞ்சினா பைரவி ஆண்டி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு சொத்து கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் கூட வேண்டான்னு தள்ளி வச்சிருந்தோம். இப்பதான் உங்களுக்கு சொத்து கிடைச்சிருச்சே, இது நம்ம ஹாப்பியா இருக்கிற நேரம். அம்மா இருந்தாங்கன்னா வீட்டை பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த வேலையும் இருக்காது. நம்ம ஜாலியா அடிக்கடி வெளியில அவுட்டிங் போலாம், சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? அம்மா நம்ம வீட்லயே தங்கட்டும். நம்ம கூடவே இருக்கட்டும், எங்கேயும் போக வேண்டாம். தேங்க்ஸ் கார்த்திக். அப்படி வாங்க வழிக்கு. பைரவி ஆண்டி, அம்மா இங்க இருந்தாதான் உங்க வாளை ஒட்ட நறுக்க முடியும். நறுக்கிறேன். அம்மா, பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட இல்லையே, என்ன பண்றது? கௌதம், ரெகுலரா வாங்குற மெடிக்கல் ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போனா சிஸ்டத்துல பழைய பில் இருக்கும், அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரி வா, போய் பார்க்கலாம். இலக்கியா, நீ போய் வாங்கிட்டு வா. நான் வீடு ஏதாவது இருக்கான்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. சார், என் அத்தைக்கு இங்கதான் மெடிசன் வாங்குவோம். இப்ப என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல. உங்ககிட்ட பழைய பில் இருக்கா? மொபைல் நம்பர் தெரியுமா மேடம்? தெரியும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சொல்லுங்க மேடம். 91768366. ஜானகி வெங்கட்ராமனா மேடம்? ஆமா சார். எல்லா மெடிசனையும் ஒரு மாசத்துக்கு கொடுத்துறவா? பில் எவ்வளவு சார் வருது? 1760 ரூபா மேடம். அப்படியா? மாத்திரை வாங்க ரேவதி அத்தை தான் பணம் கொடுத்து அனுப்புனாங்க. இதுல 1500 ரூபாய் தான் இருக்கு. மொத்த பணத்துக்கும் மருந்து வாங்கிட்டா அப்புறம் ரேவதி அத்தை செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? சார், ஒரு வாரத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்குறீங்களா? சரி, ஓகே மேடம். ஐயோ, ரேவதி அத்தையும் எஸ்எஸ்கேவும் ஒண்ணா இருக்கிற போட்டோ. இந்த போட்டோ கௌதம் கண்ணில் படாம பாத்துக்கணும். கௌதம், போலாமா? வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? கௌதம், வீடு தேடினீங்கல்ல, கிடைச்சதா? தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அம்மா, ரேவதி அம்மா வச்சிருந்த எல்லா பணத்துக்கும் மருந்து வாங்கிட்டியா? இல்லங்க, மீதி இருக்கு. சரிப்பா.
ஏய் ஏய் கௌதம் பர்ஸ் புடிங்கிட்டு போறான். அவனை புடிங்க கௌதம். வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? அப்போ மேக்ஸர் கொரியருக்கு கால் பண்ணுங்க. உங்க பார்சலை அவங்களே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்குவாங்க. US, UK, கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.